أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يحب الله الجهر بالسوء من القول إلا من ظلم وكان الله سميعا عليما إن تبدوا خيرا أو تخفوه أو تعفوا عن سوء فإن الله كان عفوا قديرا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃப்னுடைய விளக்க உரையிலே 347வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 140 147 வரை 8 வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா 8 ஆயத்துகளிலேயும் அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பற்றியே மட்டும் அல்லாஹு தஆலா பேசி காண்பித்தார். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ரசூலுடைய வாக்குகளையும் திட்டுகிற போது, ஏசுகிற போது, கேலி செய்கிற போது அந்த இடத்திலிருந்து என்ன செய்யுங்க, நீங்க நவர்ந்துடுங்க. وَقَدْ نَزَّلَ عَلَيْكُمْ فِي الْكِتَابِ أَنْ إِذَا سَمِعْتُمْ آيَاتِ اللَّهِ يُكْفَرُ بِهَا وَيُسْتَهْزَأُ بِهَا فَلَا تَقْعُدُوا مَعَهُمْ حَتَّى يَخُوضُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ. முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். நீங்க இந்த பக்கம் வந்தா எங்க ஆளுன்னு சொல்லிக்கிறீங்க, அந்த பக்கம் போனா அவங்க ஆளுன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை உங்களுக்கு நாம சொல்றோம். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான வார்த்தைகளோ கருத்துக்களோ ஒரு காரியங்களோ நடக்கிற போது அந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, நீங்க உட்காராதீங்க. அந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க, நீங்க நகர்ந்து விடுங்க. அப்படி நகராம அவங்க கூடயே உட்கார்ந்து ஆமா நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னக்கும் இதம் மிஸ்லுக்கும், நீங்களும் அவங்கள போலதான் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முரணான காரியம் நடக்கிற போது அங்க என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், உடனே நகர்ந்துடணும். ஆஹா இது ரொம்ப கோபத்திற்கு உண்டான செயலை என்ன செஞ்சிடும், நீங்க நகர்ந்துடும் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சோம். இப்ப நாம எத்தனையோ விஷயத்தை என்ன செய்யறோம்னா சகிச்சுக்கிட்டு போறோம். அப்படித்தானுங்க என்னங்க ஜி? இன்னைக்கு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு எதுல வந்துருச்சுன்னு சொன்னா, பாவமான காரியத்தை பார்த்து கண்டும் காணாம என்னதுங்க ஒதுக்கி போறது விஷயத்துல நம்ம என்ன செஞ்சோம், சகிப்புத்தன்மைக்குள்ளவங்களா மாறி போயிட்டோம். அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாக. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிச்சாங்க, ஒரு அருவருக்கத்தக்க ஒரு காரியம் நடக்கிறது, அந்த காரியத்தை அந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க, நீங்க நகர்ந்து போயிருங்க. அப்படி நகராம நாமளும் அந்த இடத்துலயே நின்றுகிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா நாம அவங்கள போல என்ன செய்வோம், நாம மாறி போயிருவோம்ங்கிறத என்ன செஞ்ச அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு பாடமாக சொல்லி கொடுக்குறாங்க. யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொன்னா,
உங்க வீட்ல உங்க கூட்டத்தார்கள்ட்ட இன்னும் இத்தனை பேரை நான் என்ன செய்றேன், நல்லவங்களை அழிக்க போகிறேன். 60,000 பேர் 60,000 கெட்டவங்களை நான் என்ன செய்றேன், அழிக்க போகிறேன். அல்லாஹ் தஆலாட்ட யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கெட்டவங்களை அழிக்கிறாங்க, சரி நல்லவங்களை ஏன் அழிக்கிற நீன்னு கேட்கிறப்ப, ஹராமான காரியமும் அசிங்கமான காரியமும் நடக்கிறப்ப என்னின் மீது உண்டான முஹப்பத்தால் அவங்களுக்கு அதுல எந்த கோபமும் வரலையே, பேசாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால முதல்ல யாரைத்தான் அழிக்க போறேன், இவங்களை தான் அழிக்க போறேன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சாண்டா. அப்ப ஹராமான காரியங்களும் மோசமான நிகழ்வுகளும் நடக்குகிற போது எது என்னன்னு கேட்காம எதமோ நடந்துட்டு போகுது, எங்கோ நடந்துட்டு போகுது, நமக்கு என்ன வந்துச்சு, வாய் திறந்தா வம்பா போயிடும் சொல்லிட்டு இருந்தோம்னா அங்க அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி போயிடுவோம். அதனால என்ன செய்யுங்க, நீங்க நகர்ந்து போயிருங்கன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இது முனாஃபிகீன்களுக்கு அந்த நேரத்தில் இறக்கப்பட்ட ஆயத்தில் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் ஒவ்வொரு மூமினும் இந்த விஷயத்தை கடைபிடிக்கும் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சுட்டு சொன்னான், அல்லதீன யதரப்பஸூன பிக்கும், இந்த முனாஃபிகீன்கள் உங்களை அழிஞ்சு போகணும் எதிர்பார்க்கிறாங்க. யார்? மூமின்கள் எல்லாம் அழிஞ்சு போகணும் என்ன செய்யறாங்க, இந்த முனாஃபிகீன்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறதா நினைக்கிறாங்க, அல்லாஹ் இவங்களை என்ன செய்யறான், ஏமாத்திக்கிட்டு. இன்னல்லாஹ யுகாதிஊன அல்லாஹ் வஹுவ யுகாதிஊஹும், அல்லாஹ் இவங்களை என்ன செய்யறாங்க, ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். நம்ம என்ன சொல்றோம் இல்லைங்க, தப்பு செஞ்சேன் எப்படியோ மாட்டல நான் தப்பிச்சுக்கிட்டேன். இவர் என்ன நினைக்கிறாரு, அல்லாஹ்வை ஏமாத்திட்டேன். ஸ்கூலுக்கு போறப்ப ஹோம்ஒர்க் எழுதிட்டு போகல, ஸ்கூலுக்கு போறப்ப ஹோம்ஒர்க் எழுதிட்டு போகல, எல்லா நோட்டையும் மிஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே வர்றப்ப இவர் நோட் என்ன செஞ்சிருச்சு, அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் என்ன செய்யல, இவரோட நோட்டை எழுதுனாரு நினைச்சு என்ன செஞ்சாங்க, விட்டுக்கிட்டாங்க. ஸ்கூலை விட்டு வெளியே வந்தோம் என்ன சொல்றாரு, மகன் நான் தப்பிச்சுட்டேன், மிஸ் என்ன செஞ்சுட்டேன், நான் ஏமாத்திட்டேன், அப்படியே தப்பிச்சு வந்துட்டேன். இப்ப அசல்ல அல்லாஹ் சொல்றான், மிஸ் சொல்றாங்க, அப்பா நீ என்ன ஏமாத்தல, யாரை ஏமாத்திக்கிட்டு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், முனாஃபிகீன்கள் முதபுதபீன பைனதாலி, இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, ரெண்டும் கெட்டானாக ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலும் இல்லாம அங்கிட்டும் இங்கிட்டும் என்ன செஞ்சுட்டாங்க, இருந்துட்டு இருக்கிறாங்க. லா இலாஹ ஹாஉலாஇ வலா இலாஹ ஹாஉலாஇ, இவர்களின் பக்கமும் இல்லை அவர்களும் பக்கமும் இல்லை. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடிபாகத்துல யார் இருப்பா, முனாஃபிகீன்கள் இருப்பாங்க. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடிபாகத்தில் என்ன செய்வார்கள், முனாஃபிகீன்கள் இருப்பார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இல்லல்லதீன தாபு, அவர்கள் திருந்தி அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வை மட்டுமே முழுமையாக நம்பி அவர்கள் விஷயத்திலே ஒழுக்கமாக நடந்து கொள்வார்களே, ஆனால் அல்லாஹ் அவர்கள் என்ன செய்வாங்க, மன்னிச்சிருவான். அல்லாஹ் என்ன செய்வானுங்க, மன்னிச்சிருவான். அப்ப தப்பு செய்யறவன் திருந்தனா யார் மன்னிக்கிறது தயாரா இருக்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். தப்பு செய்யறவன் திருந்துறதுக்கு யார் தான் வாய்ப்பு கொடுக்கணுங்க, யார் தான் வாய்ப்பு கொடுக்கணும், அல்லாஹ் தான் வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே தஃசீல்ல பார்த்துருக்கிறோம்ல, இவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க கூடாதுன்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான்டா, தௌபா செய்யற நசீப் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் கொடுக்கறது. இவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டானா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தடவை இவனை தப்பு செய்யறப்ப என்னஞ்சி தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இவரவே என்ன செய்வாரு, கேட்டுக்குவார். அப்ப அந்த நேரத்தில் இவனுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்ன செய்யும், இவனுக்கு ஹிதாயத்தை கிடைச்சிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மனிதர்கள் திருந்தி தௌபா செய்து அது விஷயத்திலே மீண்டு வருவார்களேயானால் இவர்கள் மூமின்களோடு ஆகிவிடுவார்கள். இவ்வளவு நாள் அங்கிட்டும் இங்கிட்டும் இருந்த இப்ப இனிமேல் யார் பக்கம் வந்துடுவார், மூமின்கள் பக்கம் வந்துடுவார். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் வஆமன்தும் மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வஆமன்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் ஈமான் கொண்டும் நடந்து கொள்வீர்களே, ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டானுங்க, தண்டிக்க கூடியவனாக இல்லை. அல்லாஹ்வுக்கு தண்டிக்கிற பழக்கம் யாருக்கு இல்லைங்க, அல்லாஹ்வுக்கு இல்லை. நமக்கு வேணா அடிக்கிற பழக்கமும் திட்டுற பழக்கமும் இருக்கலாம், யாருக்கு இல்லை, அல்லாஹ்வுக்கு இல்லவே இல்லை. நாம 1% கரெக்டா நடந்தா அல்லாஹ் நம்மள்ட்ட 100% கரெக்டா நடக்கிறான். அப்படித்தானுங்க, என்னட்ட நடந்து வந்தா நான் எப்படி வர்றேங்கிறான். யாரு தான் ஜெயிக்கிறா, நாம என்னைக்கு ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. நாம பள்ளிவாசலுக்குள்ள வந்து நல்ல அமல் செய்யறதெல்லாம் நாம செய்யல, யார் ஜெயிக்க வர்றா, அல்லாஹ் ஜெயிச்சு நம்மளை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, உள்ள உட்கார வைக்கிறான். எத்தனையோ ஹராமான காரியங்கள் நடக்கிற போது அல்லாஹுக்கு பயந்து வீட்டுக்குள்ள தன்னை தானே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது நாம செய்யல, யார் செய்யறா, எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நேர்மையோடும் நன்றியோடும் முழு விதமான ஈமானோடும் நடக்கிற போது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க,
தண்டிக்க மாட்டான். வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. நீங்க நன்றியோட நடக்கிறீங்களே இல்லையா, அல்லாஹ் என்ன செய்யறாங்க, நன்றியோட நடந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு 8 வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை என்ன செஞ்சோம், நம்ம தஃப்சீர்ல என்ன செஞ்சோம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 148வது வசனம், ஜுஸுவினுடைய அடிப்படையில் 6வது ஜுஸுவினுடைய முதல் ஆயத். 6வது ஜுஸுவினுடைய பேர் என்னங்க, லா யுஹிப்புல்லா. என்ன பேருங்க ஜி? லா யுஹிப்புல்லா. இதெல்லாம் நமக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் என்ன செய்யணுங்க, நம்ம சொல்லணும். இதில் நமக்கு என்னைக்கு என்ன வரக்கூடாது. ஆமாம், தூக்கத்தில் எழுப்பினாலும் கணக்கு சொல்கிறோம்ல இன்னைக்கு ஜி. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கணக்கு சொல்லுவோம். போன மாதம் எவ்வளோ செலவாயிருக்கு, இந்த மாதம் எவ்வளோ செலவாயிருக்கு, எல்லாமே மெமரியில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அசலில் மெமரியில் எது இருக்கணுங்க, இது இருக்கணும். 6வது ஜுஸுவினுடைய முதல் ஆயத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச காரியம் இருக்குது, பிடிக்காத காரியம் இருக்குது. இருக்குது இல்லைங்க, பிடிச்ச காரியம், பிடிக்காத காரியம். பிடிக்காத காரியம் என்னன்னா சொல்லுங்க பாருங்க. ஹராமான செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சிறுக்கு வைக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அபரிக்க கூடாது, காப்பாற்றணும். அல்ஹம்துலில்லாஹ். அமானிதத்தை பாதுகாக்கணும், மர்மஸ்தானத்தை பாதுகாக்கணும், தேவையில்லாம யாரையும் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. இப்படி அல்லாஹுக்கு பிடிக்கிற காரியம் ஒன்று இருக்குது, பிடிக்காத காரியம் இருக்குது. இப்ப பிடிச்ச காரியத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றோம், எனக்கு பிடிச்சமானது அப்படின்னு சொல்றோம். பிடிக்காததுக்கு சொல்லுவோம், எனக்கு பிடிக்காத என்ன செய்யறோம் நம்ம சொல்றோம். இப்ப பிடிச்சது அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல இன்னொரு வார்த்தை இருக்குது, விரும்புதல் இருக்குது. என்னது, விரும்புதல். பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு விரும்ப மாட்டான்னு என்ன செய்யறோம் நாம சொல்றோம். எப்ப அத்தாவுக்கு பிடிக்காதுப்பா, அத்தாவுக்கு பிடிக்காதனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். அத்தாவுக்கு பிடிச்சமான காரியம், அதனால நான் என்ன செய்யறேன், நான் செய்யறேன். இப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல 10 இடங்கள்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன், நான் அவங்களை பிடிக்காதுன்னு என்ன செய்யறேன், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் தஆலா விரும்புக மாட்டான், அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான்ங்கிற வார்த்தை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான் 10 இடத்துல. இந்த 10 இடத்துல 10வது இடத்த நாம இன்னைக்கு தஃப்சீர்ல பார்க்க போறோம். எதங்க தஃப்சீர்ல நம்ம எதை பார்க்க போறோங்க, 10வது இடத்த என்ன செய்யறோம் பார்க்க போறோம். ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஒழுக்க நடைமுறையை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா இந்த வாரத்தினுடைய தஃப்சீல் என்ன செய்யறான், நமக்கு பாடமாக சொல்லி கொடுக்கிறான். எதை சொல்வதற்காக அப்படி நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. இப்ப பிடிக்காதுங்கிற வார்த்தைக்கு இல்ல தமிழ்ல சொல்றது விரும்ப மாட்டான். என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். இப்ப நான் ஒன்னு சொன்னாவே உங்களுக்கு நிறைய ஆயத்துக்கள் உங்க கவனத்துக்கு வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். காஃபிர்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். அநியாயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். அநியாயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். வரம்பு மீறி நடக்குகிறவர்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாதுங்க, பிடிக்காது. அடுத்து சொல்றான் பாருங்க, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபഖூர். பெருமை எடுத்துக் கொள்ளுகிறவனை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். பெருமை அடிக்கிறவனை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினி. மோசடி செய்யக்கூடியவன் மனிதனை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டானுங்க, விரும்ப மாட்டான். அடுத்து சொல்ற பாருங்க, இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்யறாங்க பாருங்க, இஸ்ராஃப் செய்யறாங்க பாருங்க, இஸ்ராஃப் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன். தன்னை தானே பெருமை எடுத்துக் கொள்கிறானே. நம்ம யாரும் லட்சி வருஷத்துக்கு 3 முறை போயிடுறோம். அல்லாஹ் தஆலா வருஷத்துக்கு ஒரு ஹஜ்ஜின்னு மட்டும் வச்சுட்டானுங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா வருஷத்துக்கு 2-3 ஹஜ்ஜு போலான்னு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுறதுங்க, அல்லாஹ் காப்பாற்றுவானா. ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறக்காண்டி பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. அந்த டாக்டர் என்னன்னா ஒரு பேஷண்ட்டை உள்ள அனுப்பிச்சு வச்சுட்டு இன்னொரு பேஷண்ட் என்ன செய்வார், உள்ளுக்குள்ளேயே வெளியே தள்ளி நிற்க வச்சிருவார். அவர் கையை பிடிக்கிறப்ப சொல்றாரு, டாக்டர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன ஆச்சுங்க ஜி அப்படின்னு. வருஷத்துக்கு 3 உம்ரா போயிடுறானுங்களா, அடிக்கடி சளி தொந்தரவு வந்துடுதுன்றார்.
யார் கேட்டா? யார் கேட்டாங்களா? இப்ப இவர் என்ன செய்யறாருங்க? தன்னைத்தானே. இது யாரு பிடிக்காது? அல்லாஹ் பிடிக்காது. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரின். தன்னைத்தானே பெருமை எடுத்துக் கொள்ளுகிறவனே அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். சொல்லாமே தமிழ்ல, விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹின். செல்வத்தை கொண்டு பெருமை எடுத்துக் கொள்கிறான் இவனே அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்கிறான் இன்னைக்கு இருக்காங்களா? என்ன போர்ச்சுகீஸ் தெருவில் நம்ம வீடு தான் பெரிய வீடு சொல்றாங்களா இல்லைங்களா? ஆமா, நம்ம வீட்டுல தான் 4 கார் நிக்குது. இந்த தெருவுலயே இப்ப 5 கிலோமீட்டர் சுத்தி பார்த்தா யாரு வீட்டுல இவ்வளவு பெரிய வீடு இல்லை. அப்ப பெரும் வசதி வாய்ப்புகளை கொண்டு செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்கிறவனே அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டான். இப்ப இது வரைக்கும் 9 கேட்டுட்டோம். இது வரைக்கும் எத்தனை கேட்டுட்டாங்க? 9 கேட்டுட்டோம். வரம்பு மீறுகிறவங்கள, வீண் விரயம் செய்யறவங்கள, மோசடி செய்யக்கூடியவங்கள, காஃபிர்களை, என்னதுங்க, அநியாயம் செய்யக்கூடிய மனிதர்களை, பெருமை அடிக்கிறவங்கள, தன்னைத்தானே பெருமை அடித்துக் கொள்ளுகிறவங்கள, இவங்களை யாரே அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டான். 10வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை தான் இன்னைக்கு தஃப்சீர்ல என்ன செய்யறோம், நம்ம பாடமாக பார்க்க போறோம். என்ன மனுஷனுக்கு என்னங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மனுஷனுக்கு கோபம் வந்தா என்ன செய்வாங்க? கோபம் வந்தா மனுஷன் என்ன செய்வான்? நடக்கிறது இருக்கட்டும். கோபம் வந்தா மனுஷன் என்ன செய்வான்? என்ன செய்வானுங்க? திட்டுவான். மனுஷன் என்ன செய்வானுங்க? திட்டுவான். கோபம் வந்தா மனுஷனுக்கு என்ன வந்துடும்? திட்டுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கோபம் வந்தா எப்படி நடந்துக்கணும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கோபம் வந்திருக்கிறவர் என்ன செய்யணும்டா, அவருடைய பொசிஷனை மாத்திக்கங்கன்றாங்க. பொசிஷனை மாத்திக்கணும். நின்றுகிட்டே இருக்கிறவர் டக்குன்னு என்ன செஞ்சிருச்சு? கோபம் வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. 5 நிமிஷம் என்ன செய்யுங்க? நீங்க உட்காருங்க. உட்கார்ந்து இருக்கிறவருக்கு கல்லால் உட்கார்ந்துருக்கு என்ன வந்துருச்சுங்க? கோபம் வந்துருச்சு. டக்குன்னு என்ன செய்யுங்க? நீங்க எந்திரிச்சிருங்க. அல்லது கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க? நீங்க நடங்க. அல்லது என்ன செய்யறாரு? படுத்திருக்கிறவரு கோபமா என்ன செய்யறாரு? பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன்ன கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் என்ன செய்யுங்க? உட்காருங்க. இதுக்கு எதுக்குமே கோபம் அடங்கலைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே போய் ஒலு செஞ்சுட்டு வந்துருங்க. என்ன செய்யுங்க? நீங்க ஒது செஞ்சுட்டு வந்துருங்க. ஏன்னா கோபம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை என்ன செய்யுங்க? சூடுபடுத்தும். என்ன செய்யும்? சூடுபடுத்தும். ஒது அப்படிங்கிறது ஒரு மனுஷனை என்ன செய்யுங்க? குளிர்ச்சியாகும். அப்ப ரெண்டையுமே என்ன செய்யும்? கணக்கு தேவையாகி போயிருக்கிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கோபம் வந்தா என்ன செய்யுங்க? நீங்க ஒது செஞ்சிருங்கன்னு. இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இவ்வளவு நேரம் எனக்கு அல்லாஹ் விரும்ப மாட்டான் சொல்லிக்கிட்டே வந்த அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துன் நிசாவினுடைய 148வது வசனத்துல 6வது ஜுஸுவினுடைய முதல் வாசகத்துல அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறது, திட்டுறதோ கெட்ட வார்த்தைகளை பேசுறதோ, திட்டுறதோ கெட்ட வார்த்தைகளை பேசுறதோ, ஒரு மனுஷனை வேணும்னே இட்டு கட்டுறதோ, அருவருக்கத்தக்க வார்த்தைகளால பேசுறதோ, ஒருத்தரை திட்டுறதோ அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். அப்ப திட்டுறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது யாருக்கு பிடிக்காதுங்க? அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிக்காது. இப்ப ஆயத்தினுடைய முதல் வார்த்தையை பாருங்களேன். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு அழகான ஒரு நுட்பத்தை அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இதை நம்ம விளங்கித்தான் இந்த ஆயத்தை நம்மளால முழுசா விளங்கி கொள்ள முடியும். லா யுஹிப்புல்லாஹு, அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். மேலெல்லாம் சொல்லிட்டே வந்தோம்ல, காஃபிர்களை விரும்ப மாட்டான், வரம்பு மீறுகளை விரும்ப மாட்டான், வீண் விரயம் செய்றவங்களை விரும்ப மாட்டான்னு சொல்லிட்டே வந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், லா யுஹிப்புல்லாஹு, அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். அல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி, வார்த்தைகளில் நின்றும் கெட்ட வார்த்தைகளை சத்தமாக பேசி திட்டுவதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை கையாளுகிறான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர. ஜஹரன்னா என்ன அர்த்தம்னா சத்தமா பேசுறது. என்ன அர்த்தம்? சத்தமா. இப்ப நம்ம தொழுகையில ஜஹ்ரி தொழுகைன்னு ஒண்ணு இருக்குது. தொழுகையில ஜஹ்ரி தொழுகை என்னங்க? அதற்கு 5 வக்து தானே கேள்விப்பட்டிருக்கேன். இதனை புதுசா ஜஹ்ரி தொழுகைன்னு ஒண்ணு சொல்றீங்க. ஜஹ்ரி தொழுகைன்னா சத்தமா ஓதுற தொழுகைன்னு அர்த்தம். சத்தமா எந்தெந்த வக்தில சத்தமா ஓதுறோம்? ஃபஜ்ர்ல, மக்ரிப்ல, இஷாவுல. மத்த வக்தில எல்லாம் சத்தத்தை என்ன செய்யறது இல்லைங்க? உயர்த்துறது இல்லை. நாம எப்படித்தான் இருக்கிறோம்? அல்லாஹு அக்பர்னு சொல்லி சுக்கூத்தா என்ன செய்வோம்? இருக்கிறோம். இங்க அல்லாஹ் தஆலா கையாளுகிற வார்த்தையை பாருங்க, லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூஇ மினல் கௌல், வார்த்தைகளில் நின்றும் கெட்ட வார்த்தைகளை கொண்டு சத்தமாக திட்டுவது என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்?
விரும்ப மாட்டான். அல்லாஹ் தஆலா சத்தமாங்கிறதா பேசியிருக்கிறான். அப்ப சத்தம் இல்லாம திட்டலாம் போல தெரியுது. ஆஜியாரை முன்னால நடக்க விட்டு பின்னால நம்ம சத்தம் இல்லாம திட்டலாம் போல தெரியுதேன்னு வந்துடக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்து ஒரு மனுஷனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி எப்போ ஒரு மனுஷன் திட்ட ஆரம்பிப்பான சத்தமாக தான் என்ன செய்வானுங்க, திட்ட ஆரம்பிப்பான். நம்ம ஊரில் சத்தமாக சண்டை போடுறதுக்குன்னே ஒரு குரூப் என்ன செய்யுதுங்க இருக்குது. சண்டை போடுறவங்க 2 பேர் தான் இருப்பாங்க, வேடிக்கை பார்க்குறவங்க 20 பேர் இருப்பாங்க. வேடிக்கை பார்க்குறவங்க 20 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வார்த்தையால் என்ன செய்வாங்க, மாறி மாறி என்ன செய்வாங்க, திட்டிக்குவாங்க. இங்கே அல்லாஹ் தஆலா கையாளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூஇ மினல் கவுல். வார்த்தைகளினின்றும் கெட்ட வார்த்தைகளை கொண்டு ஒரு மனிதன் இன்னொருத்தரை வேணுமென அநியாயமாக சத்தமிட்டு திட்டுவதை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. திட்டுறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபேஷன் ஆகி போச்சு. கெட்ட வார்த்தை தெரியலன்னா என்ன விவரம் இல்லாத ஆளா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்களே என்ன செய்யறாங்கங்க, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை சர்வ சாதாரணமாக என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. அத்தா என்ன செய்யறாரு, மகனை பார்த்து என்ன செய்யறாரு, கெட்ட வார்த்தையால திட்டுறாரு. மகன் என்ன செய்யறாரு, முன்னால் இருக்கிறவர் யாரையாவது பார்த்து என்ன செய்யறாரு, கெட்ட வார்த்தைகளால திட்டுறார். கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டுறது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டானுங்க, எந்த நேரத்திலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டானுங்க, விரும்பவே மாட்டான். இந்த நேரத்தில் சத்தம் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு மனுஷன் திட்டுறது அப்படிங்கிறது எல்லா நேரத்திலையும் இல்லை, பெரும்பாலான நேரங்களில் சத்தமாக தான் என்ன செய்வாங்க, திட்டுவான். சத்தமாக தான் திட்டுவான். அப்படி திட்டுகிற போது அந்த மனுஷனுக்கு என்ன செய்யுங்க, தேவையில்லாத சங்கடத்தையும் நோவினை என்ன செய்யும், ஏற்படுத்தும். இப்படி ஏற்படுத்துறது யாருக்கு பிடிக்காது, அல்லாஹுக்கு பிடிக்காது. அப்ப சத்தமாக கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டுறது யாருக்கு பிடிக்காது. இது அப்படியே உள்டாவா போடுங்க. கெட்டத பேசுறது யாருக்கு பிடிக்காது, இப்ப அப்படியே திருப்பி போடுங்க. நல்லதை பேசுறது யாருக்கு பிடிக்கும், யாருக்கு பிடிக்கும், அல்லாஹுக்கு பிடிக்கும். நல்ல வார்த்தைகளை கொண்டு, மிருதுவான வார்த்தைகளை கொண்டு, எளிய வார்த்தைகளை கொண்டு ரொம்ப சாஃப்டாக பேசுறது யாருக்கு பிடிக்குங்க, அல்லாஹுக்கு பிடிக்கும். சொல்றது புரியுதுங்களா? இந்த வார்த்தையை அப்படியே திருப்பி போட்டா யாருக்கு பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் சொல்றது கெட்ட வார்த்தைகளை பேசினா அல்லாஹுக்கு பிடிக்காது, நல்ல வார்த்தைகளை பேசினா யாருக்கு பிடிக்கும், அல்லாஹுக்கு பிடிக்கும். எளிய ஒரு உதாரணம், நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி நோய் விசாரிக்கிறதுக்காக என்ன செய்றாங்க, போகிறாங்க. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, எழுந்திருச்சு நிற்கிறதுக்கு முற்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, படுத்துக்கங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெகு விரைவில் பூர்ண ஷிஃபாவை என்ன செய்வாங்க, கொடுத்துருவான். இது எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு நல்ல வார்த்தை. இதே வார்த்தையை விட்டுட்டு வேற வார்த்தை என்ன செய்யறோம் சொன்னோம்னா அந்த இடத்துல அவர் என்னவாகி போயிடுவார், அந்த நோயாளி இன்னும் கொஞ்சம் கூடுதலான நோயாளி என்ன செய்வார், மாறி போயிடுவார். அதுதானே உண்மை. அப்ப ஒரு முஃமினாக இருக்கிற மனுஷன் என்னைக்குமே எப்படித்தான் பேசணுங்க, நல்ல வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யணுங்க, பேசணும். இந்த வார்த்தை அடுத்த மனிதர்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தையாகத்தான் இருக்கணும் ஒழிய அந்த மனுஷனை நோவினைப்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, பேசிடவே கூடாது. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்ற ஒரு அழகான ஒரு சூசகம் என்ன தெரியுமா, லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூஇ மினல் கவுல். வார்த்தைகளினின்றும் கெட்டதை கொண்டு சத்தமாக பேசுவதை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். இந்த கெட்டதுங்கிற வார்த்தைக்கு என்ன அளவுகோல் வைக்கிறது, நம்ம ஊர் பாஷையில கெட்ட வார்த்தையை வச்சுக்கலாமா, தெரிஞ்சுக்கணும் இல்ல. பிஸ்ஸூ கெட்டதுங்கிறத சொல்ற அல்லாஹ் தஆலா. கைருன்னா நம்ம எல்லாம் சொல்லி போடுவோம், கைருன்னா என்ன செய்வோம், நிறைய வார்த்தை சொல்லி போடுவோம். சூங்கிற வார்த்தைக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ர பிஸ்ஸூஇ. சூண்டா என்ன அர்த்தங்க, கெட்டதுன்னு அர்த்தம். என்னதான், ஒமை யஅமல் சூஅன், எவர் ஒருவர் கெட்ட காரியத்தை செய்கிறாரோ, சூஅன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க, கெட்டதுன்னு அர்த்தம். கெட்டதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தத்தை நம்ம பொருளாக கொண்டுறது. நம்ம ஊர்ல சில பேர் வாயை திறந்தா என்னதான் பேசுவாங்க, கலிமா ஷஹாதத் என்னதான் சொல்லுவோம், நம்ம ஊர்ல விளங்குறதுக்கு சொல்லுவோம். அவர்கிட்ட போய் நின்றேன்னா கலிமாவா தான் பேசுவார், என்ன செய்ய மாட்டாரு. 4 வார்த்தை பேசினா அல்ல 3 வார்த்தையாக தான் இருக்கும், கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும். இந்த கெட்டதுங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன அளவுகோல் வைக்கிறது, எதை சொல்றது?
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல கெட்ட வார்த்தையை வச்சிருப்பாங்க, அதை அளவுகோலா வச்சுக்கலாமாண்டா? இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, கெட்டதுங்கிற விஷயத்துக்கு ரெண்டு விஷயத்தை அளவுகோலா வைக்கலாம். ஒண்ணு, கெட்ட மாதிரி அவருக்கு துவா செய்யறது. என்ன செய்யறது? ஆமா, கெட்டது மாதிரி அவருக்கு என்ன செய்யறது? துவா செய்யறது. நல்லாவே இருக்க மாட்டாங்க. இப்ப என்ன ஆகுது? கெட்டது நடக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாரு? இவர் துவா செய்யறாரு. இவ்வளவு தூரம் இப்படி போய் இவருக்கு போய் இவர் என்ன செய்யறாரு? இவ்வளவு வேகமா போறவன் எங்க போயிட போறான்? என்னதுங்க? இவ்வளவு வேகமா போறவர் இவர் எங்க போயிட போறாரு? இன்னைக்கு பெரும்பாலும் வார்த்தையில திட்டுறவரு டிராபிக்ல தான் நிறைய நடக்குது. அப்படிதான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் சபர் பண்ணி அந்த நேரத்தில் நிக்காம என்ன செய்யறாரு? இவர் அவரை திட்டுறாரு, அவரை திட்டுறாரு. கடைசி எல்லாரும் என்ன செய்யறாங்க? திட்டக்கூடிய இடமாக அந்த இடம் என்ன செய்யுது? மாறி போகுது. இந்த சூவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, இவருக்கு கெட்டது நடக்கணுங்கிறது அடிப்படையில் இவர் என்ன செய்யறாருங்க? இவர் துவா செய்யறது. ரெண்டாவது, இவருடைய அந்தரங்கமான காரியத்தை விஷயத்தை என்ன செய்யறது? வெளிப்படுத்தி சொல்றது. என்னதுங்க? இவரை பத்தி தெரியாதா எனக்கு? என்னங்க முடிஞ்சிச்சு போச்சு. அந்த இடத்துல என்ன செய்யும்? மேட்ரு முடிஞ்சு போச்சு. இவரை பத்தி தெரியாதான்டா என்ன ஆயிருங்க? அந்த இடத்துல என்னமோ ஒரு பெரிய சங்கதி இருக்குது போல என்ன செய்வார்? மனுஷன் என்ன செய்வார்? நினைச்சுக்குவார். இப்ப கெட்டது அப்படிங்கிற வார்த்தைக்கு இதைத்தான் என்ன செய்யறாங்க? அளவுகோலா வைக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த அடுத்த மனிதனை வேணுமென்றே கெட்ட வார்த்தையால துவா செய்யறதும், அவரிடத்துல இருக்கிற விஷயம், நல்ல விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போகணுங்கிறதுக்காக துவா செய்யறதோ, இதுவெல்லாம் யாருக்கு பிடிக்காதுங்க? அல்லாஹுக்கு என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்காது. அப்ப எந்த நேரத்திலையும் ஒரு மனுஷன் அடுத்தவனை பார்த்தா எப்படித்தான் பேசணும்? நல்ல வார்த்தையில பேசணும், நல்ல விஷயங்களை கொண்டு என்ன செய்யணும்? அவருக்கு துவா செய்யணும். ஹஜ்ஜுக்கு போகலான் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். பயணம் போகலான் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். நல்ல காரியத்துக்கு போகலான் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். எதுவுமே இல்லை, சாதாரணமா போயிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்க பயணத்தை சலாமாக்குவான். எதை பேசினாலும் நல்லது துவா செய்யணும், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும். யாருக்கு பிடிச்சமானது? அல்லாஹுக்கு பிடிச்சமானது. இதை தாண்டி எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் அநியாயமாக துவா செய்யறதோ, அநியாயமாக திட்டுறதோ, அவருடைய அந்தரங்க விஷயங்களை எடுத்து சமூகத்துல பேசுறதோ எந்த நேரத்திலையும் அல்லாஹுக்கும் பிடிக்காது, ரசூலுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அப்ப இந்த நேரத்துல ஒரு மனுஷன் என்ன செய்யணுங்க? வார்த்தை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தை தானுங்க ரொம்ப முக்கியம். என்ன, மௌத்தா போயிட்டாரு, ஜனாசா பார்க்க வந்திருக்காங்க, கலிமா சொன்னாருங்களா? என்ன கேட்குறாங்க? கலிமா சொன்னாருங்களா? வீட்டில் இருக்கவங்க சொல்றாங்க, நல்ல சத்தமா என்ன செஞ்சாருங்க? சொன்னாரு, அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்தில் எதை பார்க்குறோங்க? வார்த்தை. எதை பார்க்குறோம்? வார்த்தை. வார்த்தை தப்பா போச்சுன்னா எல்லாமே தப்பா போன மாதிரி. என்னங்க இந்த குளிர் அடிக்குது? என்னது? என்ன இவ்வளவு குளிர் அடிக்குது? அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படிலாம் சொல்லாதீங்கிற. அல்லாஹ் தஆலா என்னதுங்க? இவர் சொல்றாரு, குளிர் தாங்க முடியாம, பனி தாங்க முடியாம என்ன சொல்றாரு? இன்னும் இவ்வளவு குளிர் அடிக்குது, இவ்வளவு பனி அடிக்குதுன்னு என்ன செய்யறாரு? தன்னுடைய சங்கடத்தை என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துறாரு. அல்லாஹ் சொல்றா, நீ சங்கடத்தை வெளிப்படுத்துறேங்கிற பாஷையத்துல யாரை திட்டுறேன்னு? என்னை திட்டுற. யாரை திட்டுற? என்னை திட்டுற. வஅனத்தஹ்ரு, காலம் யாருதான்? நான் தான் காலம். யுகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் மாறி மாறி கொடுக்கறது யாருதான்? நான் தான். இந்த நேரத்துல நீ என்னை காலத்தை திட்டினா யாரை திட்டுற மாதிரி? என்னை திட்டுற மாதிரி. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிப்பது, வார்த்தை விஷயத்துல ஒவ்வொரு மூமினும் ரொம்ப கவனமாக இருக்கும். அந்த வார்த்தை விஷயத்துல கவனம் இல்லாம ஏனோ தானோன்னு நம்ம பேசிட்டு இன்னைக்கு சொல்றோம்ல, டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு. என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு. தவறி சொல்லிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டியது. சொல்றது புரியுதுங்களா? இந்த கலாம் அப்படிங்கிறது, இந்த குர்ஆன் முழுக்க என்னதுங்க? இது அல்லாஹ்வுடைய பேச்சு அப்படிங்கிறது வார்த்தை. எவ்வளவு தூரம் நுணுக்கமாக அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு தன் பேச்சின் மூலமாக பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறான். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பேச்சு விஷயத்துல, வார்த்தை விஷயத்துல என்ன செய்யணுங்க? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல மிக முக்கியமானது, எந்த ஒரு மனிதனும் கெட்ட வார்த்தைகளின் மூலமாக அடுத்தவரை என்ன செஞ்சிடக்கூடாது? அநியாயமாக வேணும்னே என்ன செஞ்சிடக்கூடாது? திட்டக்கூடாது, பேசக்கூடாது. இப்படி பேசுறது அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிக்காது. அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டானுங்க? விரும்ப மாட்டார். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமின் அப்படிங்கிற ஒரு உண்மையான முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அவர் கெட்ட வார்த்தை பேச மாட்டார். என்ன பேச மாட்டார்?
கெட்ட வார்த்தையை பேச மாட்டார். கெட்ட வார்த்தையை பேசுகிறவன் உண்மையான மூமின் கிடையவே கிடையாது. எந்த நேரத்திலையும் அந்த வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. இந்த வார்த்தையே பேசாத சின்ன சின்ன குழந்தை கூட கெட்ட வார்த்தை நீங்க பேசுது. எப்படி நீங்க பேசுது? சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தை அல்லாஹூ ரசூலு அம்மா அத்தான்கிற சொல்லி வளரக்கூடிய அந்த குழந்தை சிறு பிள்ளையில என்ன செய்யுதுங்க, கெட்ட வார்த்தை என்ன செய்யுதுங்க, பேசுது. நாம நினைக்கிறோம் இவர் எங்க போய் படிச்சுட்டு வந்தா, இவன் எதை கேட்டுட்டு வந்தா இப்படிலாம் கெட்ட வார்த்தையை பேசுற நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு துனியா அப்படிங்கிற ஒரு மோகத்துல, போன மோகத்துல உட்கார்ந்து பார்த்து 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 அழகான வார்த்தைகள் எல்லாம் விட்டு போட்டு அசிங்கமான வார்த்தை என்ன செய்யறாங்க, படிச்சுக்கிறாங்க. அப்ப நாம சொல்றோம் இந்த கெட்ட வார்த்தைகளை எப்படி என்ன செய்யறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப எந்த நேரத்திலையும் கெட்ட வார்த்தைகளை பேசுறது யாருக்கு பிடிக்காது? அல்லாஹுக்கும் பிடிக்காது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன மிக முக்கியமான தெரியுமா? நல்லதை பேசக்கூடிய மனிதர்களோடு இருந்தோம் சொன்னா நமக்கு எதுதான் வருங்க, நல்லதான் வரும். கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய மனுஷன்டையே தொடர்பு வச்சிருந்தா அவன் சாடை யார்கிட்டையும் வரும். அல்லாஹ் சொல்றான்ல, முனாஃபிகீன்களை நீங்க காஃபிர்கள்ட்ட தொடர்பு வச்சிருந்தீங்கன்னா காஃபிர்களுடைய பண்பு தான் உங்களுக்கு வரும். காஃபிர்களை விட்டு போட்டு மூமினான சஹாபாக்கள்கிட்ட தொடர்பு வச்சு பாருங்க, அவங்களுடைய பண்பு என்ன செய்யும் உங்களுக்கு வரும்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறானா இல்லையா? அப்ப மூமினாக இருக்கிறவர் எந்த வார்த்தையை தான் பேசணுங்க, நல்ல வார்த்தையை தான் பேசணும், அழகான வார்த்தையை தான் பேசணும். எந்த நேரத்திலையும் கெட்ட வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடவே கூடாது. இந்த இடத்துல அல்லாஹ்தாலா ஒரு சின்ன நுக்தாவை வச்சு இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு வார்த்தையில உடைக்கிறாங்க. என்ன சொல்றான் பாருங்க, திரும்பவும் அர்த்தத்தை சொல்றேன். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல், வார்த்தைகளில் என்றும் கெட்ட வார்த்தைகளை ஒரு மனிதன் சத்தமாக வேணுமனே ஒரு மனிதன் இன்னொருத்தனை திட்டுவது அல்லாஹு தாலாவுக்கு பிடிக்காது, அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான். முடிஞ்சிருச்சா? அடுத்த ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. இல்லா மன் முலின், அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர, அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர. இவ்வளவு நேரம் பேசுற அந்த வார்த்தையை, இவ்வளவு நேரம் பேசுற அந்த விஷயத்தை அல்லாஹ் ஒரு சின்ன வார்த்தையில உடைச்சு விடுறான் பாருங்க. இல்லா மன் முலின், அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்? அநியாயம் செய்யப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன் என்ன செய்யலாங்க, பேசலாம். பாதிக்கப்பட்டவன் பேசலாம், பாதிக்கப்பட்டவன் என்ன செய்யலாம் ஜி, பேசலாம். எவனாச்சும் ஒருத்தர் சிக்கனானா என்ன செய்யலாம், பேசலாமா? அப்படியா? எப்படிங்க ஜி? பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எதை விளங்கிக்கிறது? இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னது அல்லாஹ் தஆலா எதிரில் ஒரு ஆள் எந்த நோவினையுமே செய்யலாம், அப்புறாணியா உட்கார்ந்துருக்கிற அவரை பார்த்து என்ன செய்யறாங்க, கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் என்ன செய்யறாரு, சத்தமா திட்டுறாரு. இது யாருக்கு பிடிக்காது? அல்லாஹுக்கு பிடிக்காது. ஆனா எதிர் திசையில உட்கார்ந்து இருக்கிறவரின் மூலமாக இவர் என்ன செஞ்சிருக்கிறார், பாதிப்படைஞ்சிருக்கிறார். என் வண்டியை உடச்சுட்டு போயிட்டாரு, என்னோட இடத்தை அபகரிச்சுட்டாரு, என் தாய்க்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டாரு, என் தகப்பனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பாதிப்பாக்கப்பட்டிருக்கிறார். இவர் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அநியாயம் செய்யப்பட்ட மனுஷரு அவரை பார்த்து என்ன செய்யலாங்க, திட்டுறதுக்கு மார்க் என்ன கொடுத்துருக்குது, அனுமதி கொடுத்துருக்கு. சரி, திட்டலான்னா எவ்வளவு வேணாலும் திட்டலாமா? என்ன இடம் பொருள் ஏவல், இதை விட அடிப்படையான விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவர்கிட்ட நீங்க எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் திட்டணும். புரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்களோ அவ்வளவுதான் என்ன செய்யணும், திட்டணும். அதுக்கு மேல கூடுதலாக நீங்க திட்டிட்டீங்கன்னா மஹ்ஷர் மைதானத்தில் அவர் வந்து உங்களை பிடிச்சிருவார். எப்படி 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 சொல்லி கொடுக்குறான் பாருங்க அல்லாஹ் தஆலா. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அநியாயம் செய்யப்பட்ட அளவுக்கு மட்டுமே நீங்கள் அடுத்தவரிடத்திலே கையாள முடியும். அதை விட கூடுதலாக நீங்கள் கையாளுவீர்களேயானால் அந்த நேரத்தில் நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள். இவ்வளவு நேரம் இவ துவா கபூலாயிட்டு இருந்துச்சு, இப்ப வரம்பு மீறி இவன் திட்ட ஆரம்பிச்சோன்னா அவர் துவா என்ன செய்யுங்க, சொல்றது புரியுதுங்களா? லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல், வார்த்தைகள் என்றும் கெட்ட வார்த்தைகளை கொண்டு சப்தமாக ஒரு மனுஷனை திட்டக்கூடாது. திட்டுறது அல்லாஹுக்கு பிடிக்காது, அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். இல்லா மந்துலி, அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர, அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர. அப்படி அநியாயம் செய்யப்பட்டவனாக இருப்பானேயானால் அந்த மனுஷர் என்ன செய்யலாங்க, திட்டலாம். திட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவுகோலை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யா அல்லாஹ்,
என்னட்டிருந்து எதை அவன் அபகரிச்சுட்டு போனானோ, உதாரணத்துக்கு ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான், என்ன செஞ்சுட்டானுங்க, திருடிட்டு போயிட்டான், அபகரிச்சுட்டு போயிட்டான், வெளியே வண்டியை விட்டுட்டு போயிருக்க, வண்டி என்ன செஞ்சிருச்சுங்க, காணா போச்சு. இந்த நேரத்தில் திட்டுறதுக்கு எவ்வளவு அனுமதி இருக்குன்னா எவ்வளவு வேணாலும் திட்டலாங்கிறது இல்லையா? அல்ல என்னட்டிருந்து எதை அவன் அபகரிச்சுட்டு போனானோ அதை என்னிடத்துல திரும்ப வசமாக்கி போடும். என்ன செய்யணும், என்னட்ட என்ன செய்ய, வசமாக்கி போடும். என்னட்டிருந்து எதை அவன் அபகரிச்சுட்டு போனானோ அதை அவன்கிட்ட இல்லாமலே ஆக்கிடும். அதை அவன்கிட்ட என்ன செய்யணும், இல்லாமல் ஆக்கிடு. என்னட்டிருந்து ஒரு சென்ட் நீ அநியாயமா எடுத்துக்கிட்டியா, கிடைச்ச வார்த்தையில தெரிஞ்ச வார்த்தையில பூரா வசப்படாதீங்க. இந்த ரெண்டு மட்டும் என்ன செய்யுங்க நீங்க சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை. ஆயிஷா நாயகத்தினுடைய ஒரு பை காணாமல் போய்விட்டது. ஆயிஷா நாயகம் என்ன செய்யறாங்க, திட்ட ஆரம்பிக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, இவ்வளவுதான் சொல்லணும், இதுக்கு மேல சொல்லிடாத ஆயிஷா. அப்படி சொன்னது சொல்வீர்களேயானால் அது பெரிய சங்கடத்திற்குரியதாக மாறி. திருடன்கிற வார்த்தைய, ஒரு மனுஷன் திருடிட்டான்கிற வார்த்தையை என்ன செய்யுங்க நீங்க சமூகத்திற்கு சொல்லுங்க. எதுக்காக வேண்டிய அவனின் மூலமாக அடுத்தவங்க உஷாராயிக்கணுங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக வேண்டி இவன் திருடன் என்ன செய்யாது, ஊரே தாந்தாரம் அளிக்கக்கூடாது. இவர் திருடன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதா இருந்தால் மட்டுமே மனிதர்கள் உஷாராயிருக்கணுங்கிற எண்ணத்துல தான் என்ன செய்யணுங்க சொல்லணும். மொத்தமா அடிச்சுட்டு லண்டன் போயிட்டாங்க, அல்லாஹ் காப்பாத்துவானா. இப்ப நாம இது எதுக்கு சொல்ல வரோம்னா, இவ்வளவு தூரம் நுணுக்கத்தை அல்லாஹும் ரசூலும் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்றது புரியுதுங்களா? வண்டி பெட்டி காணா போச்சு, செருப்பு காணா போச்சு. இந்த ஒரு மதரசாவினுடைய வசூலை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு ஒருத்தர், ஊரு பூரா வசூல் என்ன செய்யறாரு, ரசீது புக்கை வச்சுட்டு என்ன செய்யறாரு, ஊரு பூரா என்ன செய்யறாரு, வசூல் பண்றாரு. இப்ப என்ன செய்யலாம் எங்க, இந்த மாதிரி இந்த மனுஷர் இந்த தோற்றத்தில் ஒருத்தர் வருவார், இவர் உண்மையான ஆள் கிடையாது, ஏதோ ஒரு மதரசா வசூல் புக்கை ரசீது புக்கை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு என்ன செய்யறாரு, இவர் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ் காப்பாற்றுவானாங்க. ஒருத்தர் மாசம் சந்தா வாங்கிட்டு இருந்தார், மாசம் என்ன செய்யறாரு, சந்தா வாங்கிட்டு இருந்தார். ஒரு 6 மாசம் கழிச்சு அவர் போட்டோ வருது குரூப்ல. நம்ம தான் இன்னைக்கு 1008 குரூப்ல உட்காந்துருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றுவானாங்க. என்னங்க, ஒரு குரூப்ல வருது, இன்னும் ஆள் இன்ன தோற்றத்தில் இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஃப்ராடு பண்றாரு. என்ன செய்யறாரு, ஃப்ராடு பண்றாரு. இவர் மதரசாங்கிற பேர்ல வசூல் பண்றாரு. உண்மையில அப்படி ஒரு மதரசாவும் கிடையாது, அந்த மதரசாவுக்கு இவருக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை, எதுவும் இல்லை. எம்டியா ஒரு ஆள் ரசீது புக்கை வச்சு என்ன செய்யறாருங்க, வசூல் பண்ணிட்டு இருக்காரு. இதுல பத்தாவதுக்கு ஜல்சா வேற நடக்குது, மதரசால பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன் நடக்கிறோன்னு என்ன செய்யறாரு, வசூல் பண்றாரு. அடுத்த மாசம் வந்தாரு. மெல்லமா கேட்டேன், என்ன மெல்லமா கேட்டேன், இப்படி சொல்றாங்களே என்னன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டார். என்ன செஞ்சாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செஞ்சாரு, போயிட்டார். இதை இன்னொருத்தட்ட சொன்னேன், இந்த மாதிரி இப்படிலாம் நடந்துச்சுன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, நானா இருந்தா சட்டையை பிடிச்சி நாளை என்ன செய்வேன், அடிச்சிருப்பேன். இந்த ஆயத்திற்கு நாம் அப்படி அடிச்சிருந்தா இந்த ஆயத்துக்கு நாம் என்ன செய்வோம், முரணாய் போயிருக்கும். புரியுதுங்களா? ஆள் சிக்கி இருக்கிறானா கிடைச்சிருக்கிறானாங்கிறதுக்காக வேண்டி அப்படி வரம்பு மீறி நடந்துக்கிறதுக்கு யாருக்கு அனுமதி கிடையாது, பாதிக்கப்பட்டவனுக்கு அனுமதி கிடையாது. நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோயோ அவ்வளவுதான் திரும்பி ரிட்டர்ன் கொடுக்கணும். நீ கூடுதலா ரிட்டர்ன் கொடுத்தனே இப்ப அவன் பாதிக்கப்பட்டவனா போயிடறான். புரியுதுங்களா? இவ்வளவு தூர நுணுக்கத்தை என்ன செய்யுதுங்க குர்ஆன் நமக்கு பாடமாக சொல்லி கொடுக்குது. நாம அப்படி நடக்குதா இல்லைங்களா? இன்னைக்கு சமூகத்துல ஆள் கிடைச்சான்னு சொன்னா என்ன வேணாலும் செய்யலாம். அவன் என்ன செய்யறான், சட்டை உருவி ஆளை உருவி என்ன செஞ்சு ஆக்கி விட்டுறோம். ஆனால் அல்லாஹும் ரசூல் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னன்னா, அவனிலிருந்து மனிதர்கள் உஷாராயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி, தற்காப்பு கொண்டிருக்கிறதுக்காக வேண்டி திருடன்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு என்ன செய்யுங்க, நீங்க நிப்பாட்டிருங்க. அதவே என்ன செய்யாதீங்க, நீங்க மஷூராக்கி பரபரப்பாக்கி என்ன செய்யாதீங்க, பேசாதீங்கிற அல்லாஹ் தான். அல்லாஹ் காப்பாற்றுவானா. எவ்வளவு ஒழுக்க நெறிமுறையை அல்லாஹ் என்ன செய்யறானுங்க சொல்லி கொடுக்குறான் பாரு. இல்லாமங்குலி அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர, அநியாயம் செய்யப்பட்டவனாக இருப்பானே ஆனால் அவர் என்ன செய்யலாங்க, அந்த வார்த்தையை கொண்டு அவர் என்ன செய்யலாம் திட்டுறதுக்கு மார்க்கெட்ல என்ன இருக்குதுங்க, அனுமதி இருக்குது. ஒரு அழகான ஒரு செய்தி, நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. அபூஜஹல் பத்ர் போர்க்களத்தில் இறந்து போயிட்டார், மௌத்தா போயிட்டான் அபூஜஹல். அபூஜஹலுடைய மகன் ஹஜ்ரத் சய்யிதுனா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்டிருந்த சஹாபி.
இந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா அபூஜஹல் மேல இருக்கிற கோபத்துல என்ன செய்வாங்க, எப்ப பார்த்தாலும் அபூஜஹல் என்ன செய்வாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவன் ஒரு ஆளா அப்படி இப்படி அவனால தான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லி என்ன செய்வாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. என்ன சும்மா அபூஜஹலை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க? அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா நம்ம சபையில் இருக்கிறன்னு உங்களுக்கு தெரியாதா? உனக்கு வேணா எதிரியா இருக்கலாம், அவருக்கு தகப்பன்ல. உனக்கு வேணா எதிரியாக இருக்கலாம், எனக்கும் எதிரி தான், இந்த இஸ்லாத்துக்கு எதிரி தான், எல்லாத்துக்கும் எதிரி தான். இந்த மார்க்கத்தினுடைய ஃபிரௌன் வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா எதுக்கு திட்டுறீங்க? எதுக்கு என்ன செய்ய திட்டுறீங்க? அவருடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா நம்ம சபையில தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்ப அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துமா இல்லையா? மௌத்தா போனவங்களை திட்டி நீங்க என்ன சம்பாதிச்சிட்டு போறீங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்ற பாடம் புரியுது. மௌத்தா போனவங்களை திட்டி நீங்க என்னத்தை அடைஞ்சு கொள்ள போகிறீர்கள்? அதனால இப்படி செய்யாதீங்க. இந்த திட்டுறது அப்படிங்கிறது மாறி மாறி வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? நீங்க எந்த நேரத்திலையும் அடுத்த கடவுள்களை என்ன செய்யாதீங்க, நீங்க திட்டாதீங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம தெரிஞ்ச ஹதீஸ் தானே. அடுத்த கடவுள்களை நீங்க திட்டினீங்க, ஆனா நீங்க திட்டுறது உண்மைதான். அவங்க அந்த கடவுளால இந்த துனியாவால எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்றது உண்மைதான். ஆனா அவன் பதிலுக்கு நம்ம அல்லாஹ்வை திட்டுவான். நம்ம இதுக்கு என்ன செய்வாங்க, நம்ம அல்லாஹ்வை திட்டுவான். அப்படி நம்ம அல்லாஹ்வை திட்டுறதுக்கு நாமே என்ன செஞ்சிட்டோம், வழிவகை திட்டுட்டோம். லக்கும் தீனுக்கும் வலியதி. உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் எங்களுக்கு. உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் எங்களுக்கு. எல்லாத்தையும் ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவன் யார்? ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான். நீங்க அந்த கடவுளை இப்படி இல்ல அப்படி இல்ல, அவர் ஒண்ணும் இல்ல, கல்லு மண்ணு அது சூரியன் சந்திரன் சொல்லி அசால்ட்டாக நீங்க திட்டுனீங்கன்னா அவன் என்ன செய்வான், பதிலுக்கு நம்மளை திட்டுவான். அப்ப வார்த்தை விஷயத்துல எவ்வளவு தூரம் கவனத்தோடு கடைபிடிக்க வேண்டும்ங்கிறதை யார் சொல்லி கொடுக்கிறார்? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் முஸ்லிம் என்ன செய்றாங்க, பாடமாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் துலிம், அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர. இப்போ முடிஞ்சிருச்சா? இன்னும் ஆயத்து முடியல, நல்லா விளங்கி. இங்கதான் ஆயத்தினுடைய அடிப்படையே இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், வகானல்லாஹு ஸமீஅன் அலீமா, அல்லாஹு தாலா கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான், அல்லாஹு தாலா எல்லா காரியங்களையும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான். நீ உண்மையிலேயே பாதிக்கப்பட்டதான் திட்டுறியா? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். உண்மையிலேயே நீ எதுக்காக வேண்டி திட்டுறேங்கிறது யாரு கேட்கிறா? காது கொடுத்து அல்லாஹு தாலா காது கொடுத்து கேட்கிறான். அப்ப இந்த நேரத்துல நீ எந்த கண்ணோட்டத்துல நீங்க அணுகுகிறீங்கிறது யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு தெரியும். சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க. ஆயத்தை முடிஞ்சிருச்சு. சூரத்து நிசாவுடைய 147வது வசனம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க, இன் துபுது ஹைரன், ஒரு நலவான காரியத்தை பகிரங்கமாக நீங்கள் செய்தாலோ, அவு துஃபூஹு, ஒரு நலவான காரியத்தை மறைவான விஷயத்தில் என்ன செஞ்சாரோ நீங்கள் செய்தாலோ, அவு தஅஃபு அன் சூயின், உங்களுக்கு அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை நீங்கள் மன்னித்தாலோ, என்ன செய்தாலோ மன்னித்தாலோ, ஃபஇன்னல்லாஹ கான அஃபுவன் கதீரா, அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறான், எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் தஆலா சக்தி பெற்றவனாகவும் இருக்கிறான். இந்த நேரத்தில் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? நாம ஒரு காரியத்தை எப்படி செஞ்சாலும் சரி யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு தெரியும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு மனுஷர் அநீதம் இழைச்சிட்டாருன்னா நீங்க என்ன செய்யணுங்க? மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா மேல சொன்ன ஆயத்துக்கு அந்த இடத்துல வேலையே இல்லாம போச்சு. புரியுதுங்களா? என்ன செய்யறதுங்க? அந்த இடத்துல வேலையே இல்லாம போச்சு. வண்டி இடிச்சிட்டீங்களா? இடிச்சதுக்கு செலவு எவ்வளவுங்க? 30,000 செலவாகுது. அந்த நேரத்தில் உண்மையிலே அவர்கிட்ட நீங்க நஷ்ட ஈடு கேட்டு வாங்கிக்கவும் செய்யலாம், இன்சூரன்ஸ் மூலமா அதை கிளைம் பண்ணிக்கவும் போடலாம். அவர் என்ன செய்யலாம்? மன்னிச்சு என்ன செய்யலாம்? விட்டவும் விடலாம். அல்லாஹ் சொல்லித்தர ஒரு பாடம் என்னன்னா, அநீதம் இழைக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க? நீங்க மன்னிச்சிருங்க. ரசூலுல்லாஹோட அநீதம் இழைக்கப்பட்டவங்க துனியாவில் யாராவது இருக்காங்களாங்க? என்னைஜி ரசூலுல்லாஹோட அநீதம் இழைக்கப்பட்டவங்க துனியாவில் யாராவது இருக்காங்களா? நாமெல்லாம் என்ன செஞ்சாங்க? நாமெல்லாம் என்ன நடந்திருக்கிறோம்? தாயிஃப் நகரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநீதம் இழைக்கப்பட்ட மாதிரி துனியாவில் யாராவது இருக்காங்களா? உஹது போர்க்களத்தில் பெருமானாருக்கு இழைக்கப்பட்ட அநீதம் மாதிரி யாராவது இருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன்னிச்சிருங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா கொண்ட பெண்மணி யாரு? ஹிந்தாங்கிற பெண்மணி என்ன செஞ்சாங்க? கொலை பண்ணிட்டாங்க. மக்காவினுடைய வெற்றி காலில் கொல்லப்பட்ட நேரத்தில் அந்த தாய் என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு என்ன செஞ்சாங்க? ஈமான் கொண்டாங்க. அந்த நேரத்தில் முழு கண்ட்ரோல் பெருமானாருடைய கையில், முழு கண்ட்ரோல்
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில யாரை என்ன வேணாலும் செய்யறதுக்கு உண்டான முழு அதிகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கங்க, உங்களை நான் மன்னிச்சிட்டேன், என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எங்க செச்சா ஞாபகம் வருது, எங்க பெரியச்சா ஞாபகம் வருது, ஹம்சா நாயகத்தினுடைய ஞாபகம் வருது, அதனால நீங்க வேற எங்கேயாவது போயிருங்கன்னு சொன்னாங்க. அப்ப மன்னிக்கிற மனப்பான்மை இருக்குமேயானால் ஃபைன்னல்லாஹ கான அஃபுவன் கதீரா, அல்லாஹ்வும் என்ன செய்றாங்க, மன்னிக்கிறான். நாம மன்னிச்சா யார் மன்னிக்கிறா? அல்லாஹ் மன்னிக்கிறான். நீங்க விட்டு கொடுத்து நடந்தா உங்கள்கிட்ட நானும் என்ன செய்றேன், விட்டு கொடுத்தேன். இவ்வளவுதாங்க பாலிசி. எவ்வளவு வேகமா பந்த எரியறோமோ அவ்வளவு வேகமா தான் பந்து என்ன செய்யும் நம்ம கையில வரும். நாம மெல்லமா இருந்தா மெல்லமா வரும், வேகமா இருந்தா வேகமா வரும். நாம விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக நடந்தோம்னா நம்மள்ட்ட அல்லாஹ் என்ன செய்வாங்க, விட்டு கொடுத்து போகுவான். பரவாயில்ல விட்டுருங்க, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இதுதான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் நமக்கு பாடமாக சொல்லி கொடுக்குறான். அப்ப எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, கெட்ட வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி யாராவது நம்ம பிள்ளைகளோ நம்மளுடைய சார்ந்தவங்களோ பேசினா என்ன செய்யணும், உடனேயே கண்டிக்கணும். எப்பா இது என்ன புது வார்த்தையா இருக்குது, எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்தினா அந்த இடத்துல கண்ணிய குறைகள் கூடுமே என்ன செய்யணுங்க, நாம சொல்லணும். அப்படி சொல்லாம விட்டுட்டோம்னா நாம என்ன செஞ்சிரும், நம்மளும் குற்றவாளியாக மாறிடும். நான் சொல்றத அடிக்கடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய தவறுகளை நாம என்ன செய்யணுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும், சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை எந்த வகையில சொன்னா சரியா இருக்குமோ அப்படி என்ன செய்யணுங்க, சொல்லணும். அது விஷயத்துல ரொம்ப என்ன செய்யணுங்க, கவனத்தோட நடந்துக்கணும். அதே நேரத்துல நாம அது விஷயத்துல கவனத்தோடு நடந்துக்கிட்டும் அவங்க அதை பொடுபோக்காக்கிட்டாங்கன்னா அதுக்கு நாம என்ன செய்ய தேவையில்லை, குற்றவாளியாகவோ என்ன செய்ய போறது ஆக போறது. அல்லாஹ் தஆலா அது விஷயத்துல கூடுதலான கவனத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையும் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் சந்தர்ப்பங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. உலக அழிவினுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் நம்ம நம்ம கடைசியாக பார்த்தது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாய்க்கு வழிபடாம மனைவிக்கு என்ன செய்வாங்க, வழிபடக்கூடிய காலம் வந்தால் அதை உலக அழிவினுடைய அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வாரத்தினுடைய அடையாளங்களில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடையாளத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மகன் தன் நண்பனை சேர்த்து கொள்வான், தன் தகப்பனை என்ன செய்ய மாட்டான், சேர்க்க மாட்டான். நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பேற்பட்ட ஒரு காலம் வந்தால் நீங்கள் விளங்கிக்கங்க, அது உலக அழிவினுடைய அடையாளத்துக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு துனியாவில் நடக்குதா இல்லைங்களா, அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு காலத்தில் விஷயத்தில் நாம அது விஷயத்தில் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது நம்மின் மீது தலையாய கடமை. 1500 வருஷத்துக்கு முன்னால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அடையாளங்கள் ஏதாவது மாறி இருக்கா? அதுதான் நடக்கணும். அதெல்லாம் என்ன செய்யணுங்க, நடக்கணும். நடந்தா தான் அந்த வார்த்தை என்ன செய்யும், உண்மையாக போகும். அது நடக்காம போச்சுண்டா ஆஹா அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு அதை கண்டிப்பாக என்ன செய்யணும், நடக்கணும். அந்த மாதிரி ஒரு அடையாளங்கள்ல ஒண்ணு, தன் தகப்பனை வேலையை அமைச்சு விட்டு யாரை வச்சுக்குவா, பக்கத்துல நண்பனை வச்சுக்குவான்னு நாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு உலகத்துல யாருக்கு வேணாலும் என்ன செய்வான், நண்பனுக்கான எல்லாத்தையும் என்ன செய்வான், விட்டு கொடுத்துருவான் போல தெரியுது. அல்லாஹ் காப்பாற்றுவானா. அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில ஒரு அடையாளம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. இந்த விஷயத்துல கவனத்தோடு நடந்து கொள்வதற்கு நான் தௌஃபீக் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா ஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு போதை கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நீ வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. நல்லா வாழுகிற காலத்திலே நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ஹலாலான வார்த்தைகளை பேசுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. மிருதுவான வார்த்தைகளை பேசுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. கெட்ட வார்த்தைகளையும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளையும் பேசுவதை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும்
எங்கள் சந்ததிகளையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் வாழுகிற காலத்திலே மன்னிக்கிற தன்மையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. விட்டு கொடுத்து போகிற பழக்கத்தை எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அதன் மூலமாக உன்னுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நல்ல அடியார்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.